கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து சோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை தியானம் பண்ணுவோமாக. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவையானது ஒன்று, ஒரு நல்ல பங்கு தான். அந்த நல்ல பங்கை அவள் மரியாள் பெற்றுக்கொண்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசதி என்ற ஒரு சகோதரி தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த கிச்சனுக்கு போகிறது, அந்த வேலையை செய்கிறது, பாத்திரம் கழுவுறது, அங்கே வீட்டை சுத்தம் பண்ணுறது, சமையல் பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுத்து அனுப்புறது, பகலில் வேலை செய்கிறது, சாயந்தரம் வேலைக்கு போகிறது, எல்லாமே வீட்டு வேலை, இந்த மாதிரி செய்துக்கிட்டே இருந்தாள். அவளுடைய வாழ்க்கையே மிகவும் அதாவது என்ன செய்யுது, பிஸியாக இருந்தது. அவளே புலம்புவாள், ஆண்டவரே நான் ஒரு மார்த்தாளை போல் இப்படி வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு புலம்புவான். அப்போ பக்கத்து விட்டு ஞானம்ங்கிற ஒரு பாட்டி அங்கே வந்தாங்க. வந்துட்டு அவள்கிட்ட, ஏமா இப்படி ஒரே வேலை வேலை வேலைன்னுட்டு இருக்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க, அவரோடு நேரம் செலவிடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பாரு, இப்போ வசந்தி ஒரு டம்ளரை எடுத்து ஒரு குப்பரை கவுத்து வச்சாங்க. கவுத்து வச்சு, இப்போ மழை பெய்யுது, மழை நீர் அது உள்ளே இறங்குமா? இறங்காது பாட்டி. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இருதயத்தை திறந்து வச்சா தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ அந்த டம்ளரை இப்படி திருப்பி வச்சா, இப்போ பாருங்கள், இப்போ மழை நீர் கொட்டுனா அந்த டம்ளருக்குள்ளே இறங்கும்ல? ஆமாம் பாட்டி, இறங்கும். அதே மாதிரி உன் இருதயத்தை திறந்து ஆண்டவரோடு நீ பேச ஆரம்பி. ஆண்டவரோடு நீ பேச ஆரம்பிச்சேன்னா, உன் இருதயம் தேவனோடு ஆண்டவர் ஐக்கியமாக இருந்துச்சுன்னா, அவர் உனக்கு பிரியமானதெல்லாம் கேட்பதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று பைபிளில் சொல்லியிருக்கு. இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மரியாள் அப்படிதான். அவள் இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருந்தாள். வேலையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டார். எந்த வேலை எப்பொழுது இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் மரியாளைப் போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். மரியாள் மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருந்தாள். கவலைப்படுகிறதுனால ஒரு மலம் கூட்ட முடியுமா? உள்ள ஒரு மலம் குறைக்க முடியுமா? இல்லை. உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு பைபிளில் போட்டிருக்கு. அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆடம்படியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அப்புறம் எப்படி அவர் மேலே வைக்கிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைக்கு உங்கள் கவலை எது, உங்கள் பாரம் எது, உங்கள் வேதனை எது, எல்லாத்தையும் தேவன்கிட்ட தெரியப்படுத்துங்க. அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டையும் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you everybody. Thank you.